வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும்போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்குன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். நான் 6 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேறு லெவல் ஆக்டர் ஆகிருக்காருல்ல. ப்ளஸ் கூட ஒர்க் பண்ணுறது. It's really lucky to work with Blasi, Sunil, Jimmy, and Snehan. ரொம்ப நல்லா பேசுனீங்க. லைட் அப் பண்ணிட்டீங்க. மார்ஷல், தேங்க்யூ. ஒருத்தர் கேட்டார், இதுனா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார். மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகம் ஆயிரத்தில் 250 எடிஷன்ஸ். 250 எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கன்னு அது எதுவும் இருக்கணும். டெஃபினெட்லி அது நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா புக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல். பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிரித்திவி சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம். அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்புயலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இல்லை, அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்போம். இதில் வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்பில் இசை வந்து ஒரு கேரக்டராக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்லப்போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினாக இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அஸ் அ லிரிசிஸ்ட் இது வரைக்கும் 4-5 பாட்டு ரஹ்மான் சார் இசையில் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் வந்து ஜலாலி லால் சலாம்லாம் பண்ணது. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட் டு மென்ஷன் ஹியர். பட் இந்த சாங் இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் ரஹ்மான் சாரோட மெலடிக்கு எழுதுறது அப்படின்றது ஒரு பெரிய கனவு. அந்த கனவு வந்து நினைவாகிறது அப்படிங்கிறது லைஃப் டைமில் ஒன்ஸ் கிடைச்சாலே அது பெரிய விஷயம். எனக்கு அது இப்போ கிடைச்சிருக்கு. அண்டு இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை எழுதும் போது எனக்கு ஃபஸ்ட்டு மலையாளம் வெர்ஷனுடைய லிரிக்ஸோடைய ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. பட் அதை பார்க்கும்போது எனக்கு அதை அந்த அளவுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியாதனால விஷுவல்ஸ் சாரோட ஸ்டூடியோவில் போய் கேட்டு பார்த்தேன். அந்த பாட்டிலில் ஃப்ளூட் வச்சுட்டு ப்ளே பண்ணுற அந்த கிளிப்பு பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் துவக்கத்தில் எழுத துவங்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சொன்னது, எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த மெட்டே வந்து அதுக்கான சரியான சொற்களை கொடுத்துரும், வார்த்தைகளை கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சாரோட பாட்டில் இந்த இசையில் வந்து இந்த இசை வந்து எனக்கு தேவையான சொற்களை கொடுத்துட்டே வந்தது. அதெல்லாம் கொடுத்தது, அதை வச்சு தான் இந்த பாட்டை நான் எழுதியிருந்தேன்.
இதில் வந்து நான் எழுதும்போது இதில் ஒரு சரணத்தில் வந்து கண்ணுக்குள் ஏறிய முள் கனவோ அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருந்தேன். லாஸ்ட்டாக சார் அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது சொன்னாங்க, அவ்வளோ டார்க்காக வேணாம், அது வந்து கண்ணுக்குள் ஆடிடும் பொய்க்கனவோ அப்படின்னு நான் அதுக்கப்புறம் மாற்றினேன். அதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் லிங்க்கில் அனுப்புனாங்க. அனுப்பும்போது தான் கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்க்கும்போது அது வேறு ஒரு லெவலுக்கு போயிடுச்சு சாங். எமோஷ்னலி மியூசிக்கலாகவும் அந்த அந்த லிரிக் வந்து ரொம்ப என்ரிச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க.